எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 47 எம்இஆர் கோப்மேயர். அத்தியாயம் 47. அனுதாபம் தேடுபவர்கள். இந்த உலகம் தற்காலிகமாக தங்குபவர்களை மென்மையான அன்பான அக்கறையுடன் நடத்துவதில் நல்ல பெயரைப் பெறவில்லை. எனவே நீங்கள் அனுதாபத்தை தூண்ட விரும்பினால் உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவுபடாது. ஆனால் நமது பிரச்சினைகளை சமாளிக்க வேண்டுமென்றால் நமக்கு குறைவான அனுதாபமும் அதிக உறுதியும் தேவை. அன்னட் கெல்லர்மேன் நொண்டியாகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாள். அவளுக்கு அனுதாபம் வேண்டுமா? இல்லை, அவள் ஒரு சரியான உடலை விரும்பினாள். உறுதிப்பாடு, உடற்பயிற்சி மற்றும் தொழில்முறை சிகிச்சையுடன் அவள் ஒரு சரியான உடலை வளர்த்துக் கொண்டாள். உலகின் மிகவும் சரியான வளர்ச்சியடைந்த பெண்களில் ஒருவராக அவர் மதிப்பிடப்பட்டார். அவர் உலக டைவிங் சாம்பியனும் ஆனார். சாண்டோ வாழ்க்கையை ஒரு பலவீனமான மனிதனாக தொடங்கினார். அப்போது சாண்டோ விரும்பாதது அனுதாபம் மட்டுமே. அவருக்கு வலிமை தேவைப்பட்டது. வரலாற்றில் மிகச் சரியான உடல்களில் ஒன்றை உருவாக்கி தனது காலத்தின் வலிமையான மனிதராகும் வரை அவர் உறுதியுடன் உடற்பயிற்சி செய்தார். சில வருடங்களுக்குப் பிறகு ஜார்ஜ் ஜோவெட் என்ற ஒரு நொண்டி, பலவீனமான சிறுவன், அனுதாபத்தை விட உறுதியே ஆக்கப்பூர்வமானது என்று முடிவு செய்தான். அவன் சொன்னது சரிதான். தன்னைப் பற்றி வருத்தப்படுவதற்கும் மற்றவர்கள் தனது நொண்டித்தன்மை மற்றும் பலவீனத்திற்காக வருத்தப்பட வேண்டும் என்று விரும்புவதற்கும் பதிலாக அவன் தன் மனதையும் உடலையும் உறுதியுடன் நிரப்பி மீண்டும் உற்சாகப்படுத்தினான். என்ன நடந்தது? அதிசயம் இல்லை. காரணம் மற்றும் விளைவுக்கான இயற்கை விதி மட்டுமே. அது எப்போதும் செயல்படும். 10 ஆண்டுகளில் ஜார்ஜ் ஜோவெட் உலகின் வலிமையான மனிதரானார். பின்னர் ஏழை, குருட்டு, காது கேளாத, வாய் பேச முடியாத ஹெலன் கெல்லர் இருந்தார். அவளுக்கு அனுதாபம் தேவையா? இல்லை. அவள் தன் குறைபாடுகளை சமாளித்து மற்றவர்களுக்கு, அவ்வளவு குறைபாடுகள் இல்லாதவர்கள், உதவுவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தீர்மானித்தாள். எல்லா காலத்திலும் மிகவும் ஊக்கமளிக்கும் பெண்களில் ஒருவராக அவள் ஆனாள். ஹெலன் கெல்லர் தனது உடல் குறைபாடுகளை நீக்கவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது சாத்தியமற்றது. ஹெலன் கெல்லர் செய்தது என்னவென்றால், தான் குறைபாடுள்ளவராக இருந்தபோது தனது குறைபாடுகளை சமாளித்து மகத்துவத்தை அடைய உறுதியை பயன்படுத்துவதாகும். நவீன மருத்துவம் பெரும்பாலான உடல் குறைபாடுகளை நீக்க முடியும். அப்படியிருந்தும் மன உறுதி ஒரு சிறந்த காரணியாகும். பெரும்பாலும் குணப்படுத்துவதற்கான முதல் முயற்சி பலனளிக்காது. எனவே மக்கள் சிகிச்சை தேடுபவர்களாக மாறுவதற்கு பதிலாக அனுதாபம் தேடுபவர்களாக மாறுகிறார்கள். எடிசன் தனது பரிசோதனைகளில் செய்தது போல், சில நேரங்களில் பல தோல்விகளுக்கு மத்தியிலும் இறுதியாக ஒரு தீர்வு கிடைக்கும் வரை விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். சிறந்த சிகிச்சைகளில் ஒன்று, சிகிச்சையை தேடுவதில் மும்முரமாக இருப்பதுதான். நிச்சயமாக ஹெலன் கெல்லரின் குருட்டுத்தன்மை, காது கேளாமை மற்றும் ஊமை போன்ற சில உடல் குறைபாடுகள் முழுமையாக குணப்படுத்த முடியாதவை. பின்னர் ஹெலன் கெல்லரைப் போல நீங்கள் அனுதாபத்தை தேடக்கூடாது. ஆனால் உங்கள் ஊனமுற்றோர் இருந்தபோதிலும் அல்லது உங்கள் ஊனமுற்றோர் காரணமாக நீங்கள் ஊனமுற்றவராக இருக்கும்போது உங்கள் ஊனமுற்றோரை கடந்து மகிழ்ச்சியான, திருப்திகரமான வாழ்க்கையை அடைய உறுதியை பயன்படுத்த வேண்டும். பீத்தோவன் காது கேளாதவராக இருந்தபோது தனது அழியாத சிம்பொனிகளை எழுதினார். மில்டன் பார்வையற்றவராக இருந்தபோது பாரடேஸ் லாஸ்ட் என்ற நாவலை எழுதினார். அலெக்சாண்டர் பாப் மிகவும் முடமாக இருந்ததால் அவரால் அசையவே முடியவில்லை. ஆனாலும் அவர் ஆங்கில இலக்கியத்தின் ஜாம்பவான்களில் ஒருவராக ஆனார். ஜூலியஸ் சீசர் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தார். ஆனால் அப்போது அறியப்பட்ட உலகத்தையே அவர் வென்றார். வலிப்பு வருவதை உணர்ந்தபோது, மயக்கத்தில் இருந்தபோது போரை எவ்வாறு தொடர வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை வழங்கினார். சுயநினைவு திரும்பியபோது எதுவும் நடக்காதது போல் அமைதியாக கட்டளையிடத் தொடங்கினார்.
குழந்தை பருவ முடக்குவாதத்தால் முடமான பிராங்க்ளின் டி. ரூஸ்வெல்ட் ஜனாதிபதியானார். ஒரு சிறைச்சாலையில் ஜான் பனியன் ஆங்கில இலக்கியத்தின் காவியங்களில் ஒன்றான பில்கிரிம்ஸ் புரோக்ரஸ் என்ற புத்தகத்தை எழுதினார். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீபன்சன் 1 மணி நேரம் கூட வலி மற்றும் இருமலில் இருந்து விடுபடவில்லை. அவர் காய்ச்சல் மற்றும் காசநோயால் அவதிப்பட்டார். ஆனாலும் அவர் புதையல் தீவு மற்றும் பல அற்புதமான அல்லது நகைச்சுவையான கதைகளை எழுதினார். இந்த புத்தகத்தின் மீதமுள்ள பகுதிகளையும் மேலும் பல கூடுதல் தொகுதிகளையும் ஊனமுற்றோர், நோயாளிகள், உடல் ஊனமுற்றோர் ஆகியோரின் உதாரணங்களைக் கொடுத்து நிரப்பலாம். அவர்கள் அனுதாபத்தை வெறுத்து முழுமையான உறுதியால் தங்கள் குறைபாடுகளைச் சமாளிப்பதன் மூலம் அதிக ஆறுதலை பெற்றனர். எண்ணற்ற ஆயிரக்கணக்கானோர் தங்கள் குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வதன் மூலம் தினமும் அவற்றைக் கடந்து செல்கின்றனர். அவர்கள் எந்த அனுதாபத்தையும் தேடுவதில்லை. அவர்கள் எந்த சிறப்பு உதவியையும் கேட்பதில்லை. ஊனமுற்றோர் என்று நாம் அழைக்கும் இந்த மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுதல், உறுதிப்பாடு மற்றும் புத்திசாலித்தனமான தகவமைப்புடன் நடத்துகிறார்கள். இது குறைவான ஊனமுற்ற நம்மில் உள்ளவர்களே நமது சிறிய புகார்கள் மற்றும் ஏதோ ஒரு வகையான கருணையுள்ள சமூகத்திலிருந்து காவல் பராமரிப்புக்கான நமது வேண்டுகோள்கள் அல்லது கோரிக்கைகள் குறித்து வெட்கப்பட வைக்கிறது. கைகள் இல்லாமல் தங்கள் கால்களால் ஆட்டோமொபைல்களையும் இயந்திரங்களையும் இயக்குபவர்கள் இருக்கிறார்கள். கால்கள் இல்லாதவர்கள் கைகள் அல்லது செயற்கை கால்களை பயன்படுத்தி சுறுசுறுப்பாக நகரும் பழக்கம் கொண்டவர்கள் உள்ளனர். தொடர்ச்சியான முழுமையான இருளின் சவாலை ஒருபோதும் எதிர்கொள்ளாத நமக்கு அற்புதங்களைத் தவிர வேறில்லை. பார்வையற்றவர்களும் உள்ளனர். அவர்கள் அனுதாபத்தைத் தேடுபவர்கள் அல்ல. நம்மிடையே உள்ள பல அதிர்ஷ்டசாலிகள் தொடர்ந்து பாடுபட வேண்டிய ஒரு குணநலனை அடைவதன் மூலம் அவர்கள் தங்கள் குறைபாடுகளை ஈடு செய்துள்ளனர்.